என் தங்கப்பிள்ளையே, ஒரு நிமிடம் நின்று உன் தாயானவள் என் வாக்கினை கேட்பாயா? ஏனென்றால் அம்மா உனக்கு ஒரு அதிர்ஷ்ட செய்தியோடு இந்த திரு கார்த்திகையின் இரவில் உன் முன்னால் நிற்கின்றேன். இந்த நாளில் என் பிள்ளை, உன்னுடைய வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடந்தேறி இருக்கின்றது. நீ நினைக்கலாம், அம்மா எங்கே நல்ல விஷயம் நடந்தது, குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் இருந்தது என்று நீ நினைக்கலாம். ஆனால் அது கூட ஒரு வகையில் உனக்கு பல உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக வந்ததுதான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை தெரிந்தும் தெரிந்து கொள்ளாமலும் இருந்து கொண்டிருந்தாயானால் உன்னை தேடி வருகின்ற அத்தனையும் உன்னை வந்து சேராமல் போய்விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. எண்ணற்ற விருப்பங்கள் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் உன்னை சார்ந்து வருவதில்லை. நீ நினைப்பது ஒன்றும் நடப்பதும் வேறொன்றுமாகத்தான் இருக்கின்றது. அப்படியானால் அந்த நேரத்தில் நீ நினைத்தது உன் கைகளில் கிடைத்தால் உன்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகி இருந்திருக்கும். அதனால்தான் தெய்வம் நீ கேட்பதை விட்டு உனக்கு வேறொன்றை கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். இந்த வாழ்க்கை உனக்கு அவ்வளவு சுலபமாகவெல்லாம் எதையும் கொடுக்கவில்லை. அவ்வளவு எளிதாக எதையுமே உன்னிடத்தில் கொண்டு வந்து நிறுத்தவும் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டி ஏதாவது ஒன்று நமக்கான வெற்றியை கொடுக்கும் என்று நாம் நம்புகிறோம் அல்லவா? அந்த நம்பிக்கையைத்தான் இந்த வாழ்க்கை எப்பொழுதுமே உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை புரிந்து கொண்டு நாளைய விடியலில் உனக்கான உதவியோடு வரக்கூடிய இந்த ஆண் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இவரால் உன் வாழ்க்கையில் ஒரு அதிரடி மாற்றம், நீ எதிர்பாராத ஒரு சம்பவம் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, நாம் எவ்வளவுதான் சந்தோஷமாக சிரிக்க முயற்சிகள் செய்தாலும் ஆனால் அது நடப்பதில்லை. நாம் எவ்வளவுதான் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முயற்சி செய்தாலும் அதை நம்மால் முன்னேற முடிவதில்லை. இப்படி நம் வாழ்க்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் தேடி தேடி கடைசியில் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாமல் தான் இருந்து விடுகின்றோமே தவிர அதை பெறுவதற்கு அடுத்தது என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் சிந்திப்பதில்லை. இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கையில் நான் உனக்கு தருகின்ற எல்லா விஷயங்களையும் கண்டு நீ பெரிதாக பதற்றமடையாமல் உனக்கு நல்லது நிச்சயமாக நடக்கும் என்ற நம்பி ஏதாவது ஒரு செயலை செய்து கொண்டே இருக்கிறாயல்லவா? இந்த செயலுக்கான பதிலைத்தான் உன் அம்மா தந்து கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய எண்ணங்கள், இந்த வாழ்க்கையில் நீ நடத்த நினைக்கின்ற விஷயங்கள், யாரை சார்ந்து எதை செய்ய வேண்டும் என்று நீ துடிக்கின்ற விஷயங்கள் என்று இவை எல்லாமுமே ஏதாவது ஒரு கட்டத்தில் உன்னை வாழ வைக்கிறது என்பது முதலில் உன் நினைவில் இருக்கட்டும். நம்பிக்கை கொண்டு நீ செய்கின்ற ஒவ்வொன்றும் உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உன்னோடு நான் இருந்து நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயத்திற்கு பின்னாலும் நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள ஆரம்பித்து விட்டாயானால் அதன் பிறகு யார் நினைத்தாலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது. உனக்கென்று நான் தருகின்ற எல்லாவற்றையுமே நீ சரியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறக்காதே. என் பிள்ளையே, சந்தர்ப்ப சூழ்நிலைகள் யாரை வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் மாற்றிவிடும். ஒவ்வொருவரின் மனநிலையையும் சட்டென்று தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைத்து விட்டது என்று எளிதாக சொல்லிவிட்டு சென்று விடுவார்கள். ஆனால் உண்மையில் உனக்கான நேரம் அந்த நிலையில் இல்லை எனும் பொழுது அது உனக்கு கிடைக்காமல் போக வாய்ப்புகள் அதிகமாக இருந்து விட்டது என்பதுதான் உண்மை. இந்த நேரத்தை எல்லாம் தாண்டி இனிமேல் இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது. எல்லா சூழ்நிலைகளையும் மீறி உனக்கான வெற்றி என்னவென்பதனை நீ உணரக்கூடிய தருணத்தில் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றாய். நம்பிக்கை வைத்து நாம் கேட்கின்ற விஷயங்கள், நம்பிக்கை வைத்து நாம் எதிர்பார்க்கின்ற விஷயங்கள் என்று இவை எதுவுமே நமக்கு நடக்கவில்லை என்றால் சட்டென்று ஒரு நொடி மனது என்னவெல்லாமோ யோசித்து விடுகின்றது. சட்டென்று இந்த மனது எதையெல்லாமோ போட்டு உன்னை குழப்பி விடுகின்றது. இந்த நிலையிலிருந்தாவது இந்த வாழ்க்கையை நாம் மீட்டெடுப்போமா என்று நீ யோசித்தால் அதுவுமே முடியாது என்று சில எதிர்மறைகள் உனக்கு சொல்லும். ஆனால் இப்பொழுது என் பிள்ளை, நீ நம்புகிறாயல்லவா? உன்னால் முடியும் என்று நீ நம்புவது உண்மையானால்
இந்த வராகி என்னை நீ உணர்ந்து கொண்டாய். நாளைய விடியலிலும் உனக்காக இந்த ஆண் செய்யக்கூடிய உதவியை உன்னால் தெளிவாக பெற்றுவிட முடியும். நீ நல்ல மனநிலையோடு இருந்து விட்டால் இந்த வாழ்க்கையின் சந்தர்ப்பங்கள், இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதும் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்கும். உனக்குள் நல்ல மனநிலை இல்லை என்றால் வாழ்க்கை தருகின்ற நல்ல விஷயங்கள் கூட உனக்கு சரியாக பிடிபடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். என் குழந்தையே, நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற விஷயங்கள் அடுத்த நாளில் நமக்கு நன்மைகளை கொடுக்கும். அடுத்த நாளில் அதற்கான வெற்றியை நம்மிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும். அப்படித்தான் இப்பொழுதும் இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்க்கின்ற வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்க தயாராகி விட்டது என்பதுதான் உண்மை. அதை நான் உன் கைகளில் சர்வ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு தர நினைக்கின்றேன். இந்த நேரத்தில் எதுவெல்லாம் உனக்கு கிடைக்கவில்லை என்று வருத்தப்பட்டாயோ அது எல்லாமுமே உன்னை வந்து நிச்சயமாக சேரும். நல்ல மாற்றங்களை உனக்கு கொடுக்கும். எதிர்பாராத விஷயத்தில் உன்னுடைய வெற்றியை உனக்கு உறுதி செய்து கொடுக்கும். என் பிள்ளையே, இன்று நீ செய்த பூஜைகள், இன்று நீ எந்த தெய்வத்தை அதிகமாக நினைத்தாயோ அவர்தான் நாளைய விடியலில் உனக்கு மிகப்பெரிய உதவியோடு உன்னை தேடி வரப்போகின்றார். நாம் யாரை நினைத்தோம் என்று யோசிக்கின்றாயா? என் பிள்ளையே, தாட்சாத் அந்த சிவபெருமானைத்தான் என் பிள்ளை நீ நினைத்தாய். அப்படியானால் நாளைய விடியலில் ருத்ராட்சம் அணிந்து அல்லது நெற்றியில் நிறைய விபூதி அணிந்து யாராவது உன்னை தேடி வந்து உனக்கான மிகப்பெரிய உதவியை செய்கிறார் என்றால் அதை சர்வ நிச்சயமாக என் பிள்ளை நல்ல மனத்தெளிவோடு பெற்று கொண்டு விடு. எதையும் யாரிடத்திலும் இருந்து கிடைக்கின்ற பொழுது வேண்டாம் என்று மறுத்து விடாதே. நல்ல நேரம் என் பிள்ளைக்கு வரும் பொழுது, நல்ல சூழ்நிலைகள் உனக்கு உருவாகும் பொழுது எல்லாவற்றையும் உன்னால் நிறைவாக பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ உணர்வாயல்லவா? அதைத்தான் அந்த சிவனிடத்திலிருந்தே நீ நாளைய விடியலில் அவர் உனக்கு உறுதுணையாக இருக்கிறார் என்பதனை காண்பிக்க வரப்போகின்றார். என் குழந்தையே, திரு கார்த்திகை தீபத்தை சிவனை நினைத்து நீ ஏற்றிய ஒவ்வொரு விளக்கிற்கும் உனக்கு ஒவ்வொரு நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். எத்தனை தீபத்தை ஏற்றினாயோ அத்தனை தீபத்திற்கான முழுமையான மனநிறைவை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே. இந்த நொடியில் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்தது மிகப்பெரிய கஷ்டம் என்று நீ எண்ணுவாயானால் உன்னை விட அதிகமான கஷ்டத்தில் இருப்பவர்களை நீ என்ன சொல்லிவிட முடியும்? அதனால் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்திருக்கின்ற இந்த சந்தோஷத்தை எல்லாம் நீ கொஞ்சம் தேக்கி வைக்க பழகு. உன்னை தேடி தெய்வம் வரப்போகிறது என்று உன் அம்மா சொல்கின்றேன். அதை கூட நீ சரியாக கண்டுகொள்ளாமல் சென்று விட்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு எப்பொழுதுமே துன்பத்தை காண்பித்து விடும். சரியான நேரத்தில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய வாழ்க்கையின் உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு நீ எப்பொழுதும் மனமகிழ்ச்சியோடு இருந்து விட்டால் போதும். எந்த நேரத்திலும் உனக்கான நன்மைகள் உன்னை வந்து சேர்வதை உன்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். நான் இருந்து நடத்துகின்றேன் இந்த வாழ்க்கையை உனக்கே உனக்கானதாக. எல்லா நேரத்திலும் என் குழந்தை, நீ அடைந்து விட்ட பல நல்ல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை இன்னமும் நல்ல நிலைக்கு அழைத்து செல்ல போகிறது. எல்லாவற்றையும் கடந்து விட்ட ஒரு நல்ல நேரம் உனக்கு ஆரம்பித்து விட்டது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும். என்றும் இந்த வராகி உன்னை வழிநடத்தி கொண்டே இருப்பேன். உன்னை தேடி வருகின்றவர்களையும் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்கின்றவர்களையும் நான் என்றுமே உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுப்பேன் என்பதனை நீ எந்த சூழ்நிலையிலும் மறந்து விடாதே. நாளை நான் சொன்ன அடையாளத்தோடு யார் உன்னிடத்தில் வந்து பேசினாலும் சரி, சிவபெருமானின் அருளாசிகள் உனக்கு கிடைத்து விட்டது என்பதனை நீ அந்த நொடியிலேயே புரிந்து கொள்ளலாம். இனி எதற்கும் நீ வருந்த வேண்டிய அவசியமில்லை. எந்த சூழ்நிலைக்காகவும் நீ வருத்தப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. எல்லாவற்றையும் தாண்டிய ஒரு வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் என்பதை நினைத்து மகிழ்ச்சியோடு இரு. என் தங்கப்பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.